நாம் மண்ணில் வாழ்கிற நாட்களை விட பிறர் மனதில் வாழ்கிற நாட்கள் தான் ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை, மகத்தான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் பெருமாவிலில் சுண்டல் வாங்கி தின்றுட்டு அப்படி அங்கே உள்ள எதிர்த்தாப்பில் உள்ள செவத்தில் தொடச்சார். வெளியே போய் தொடச்சிட்டு கையில் சுமல் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி 2 கையிலையும் அப்படின்னு மோந்து வைத்தார். மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு 4 தடவை அப்படின்றார். பக்கத்தில் ஒரு 15 பேர் கூட்டிட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு போலடா, தனியாக போய் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி வந்து 4 பத்தி குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டுட்டான். அடுத்து வந்து பேரவே வச்சுட்டான். வச்சுட்டு சூடம்னு சொல்லி 3வது வருஷம் அந்த பக்கம் வராரு. பெரிய கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி. ரொம்ப வேமா பார்க்கணுங்க. அப்போ 100 ரூபா விடுங்க, ஒரு மணி நேரத்தில் காட்டுறோம். உடனே பார்க்கணும், 500 ரூபா விடுங்க அப்படின்ட்டு சாமி இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன், இந்தா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை வேனில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. போன வேனு தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. உள்ளே யாகம் வளர்த்துருக்கான். பற்றி அது வேனில் இல்லை, எலக்ட்ரானிக் பொருள் டீசல் எடுக்கிறாதா. 65 இட்லியை வச்சுருக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுவான்? ஒரு இட்லி எடுமா அப்படின்னு இருக்கான். மதுவை குடிக்கக்கூடாது, மாணவர்கள் மதுவை குடிக்கிற ஸ்மோக் பண்ணக்கூடாது. 3/4 மணி நேரம் பாடம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு குமார் சாருக்கு ஒரு வாய்ட் சீரட் வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்காரு. அதுக்கு சொன்னா நான் சொல்லாச்சேன்னா தேங்காய் பொறுக்கும்போது நாய்க்கு நமக்கு ஒரு சட்டை நான் ஜெயிச்சிருச்சாக்கு இல்லை நான் என்ன கொண்டு போட்டேனுங்க. நான் முன்னேறணும்னா நான் என்னங்க மனசு இல்லைங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. இந்த அளவுக்கு பேசுற இந்த படத்தில் அந்த கேரக்டர் உங்களுக்காகவே நீங்கள் எழுதினீங்களா, இல்லாட்டி வேற யாரையாவது தேடி சரியாக கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் பண்ணீங்களா சார்? அதில் இந்த கதாபாத்திரம் இருக்குது. எனக்கு அந்த நடிப்பில் ஒரு பெரிய ஆர்வம் அப்படி இல்லை, உண்மையிலே இல்லை. ஆனால் யாரும் சரியாக அந்த டைமிங்கில் சொல்லாதனால சத்யராஜ் தான் வந்து தலைவர் நீங்களே இதை பண்ணுங்க அப்படின்னாரு. ஆகவே நான் வந்து சத்யராஜ் நடிகராகிறதுக்கு பெரிய உதவி செஞ்ச மாதிரி நான் நடிகராகிறதுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சவர் சத்யராஜ் சார் தான். அவரெல்லாம் ஸ்க்ரீன் பேப்பர் எல்லாமே எடுப்பார் சார் அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு புகழ்ச்சி நம்மளுக்கு. ஆனால் அந்த படம் ஓடலின்னு வைங்க அப்படியே உள்ட்டவாயிடுவானுங்க. எனக்கு தெரியும் இந்த படம் ஊற்றிக்கணும்னு. எனக்கு போகும்போது ஏதோ சீன் பேப்பரு டைலாக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதான் அப்படியே போவானுங்க, வாய்க்கு வந்தது சொல்லி எடுப்பானுங்க. அப்புறம் எப்படி ஓடு அப்படி அதை சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர், நம்ம நிகழ்ச்சிக்கு மிக மிக பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினர். லொல்லு மித்த எல்லா நகைச்சுவை உணர்களும் அதிக நிரம்பியவர். காரணம், குடும்ப பட டைரக்டர்னு ஒரு சிலர் இருப்பாங்க, ஆக்ஷன் பட டைரக்டர்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் எல்லா விதமான திகில் படத்துலேருந்து அத்தனை படங்கள் இயக்குன ஒரே ஒரு இயக்குனர் இருக்காருன்னா நான் மரியாதைக்குரிய மணிவண்ணன் சாரை தான் சொல்ல முடியும். நிறையா வெள்ளி விழா கொண்டாடின படங்கள் நிறையா இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட திரைப்பட விழா கூட ஐயாவுடைய ஜல்லிக்கட்டு திரைப்பட விழா தான். அந்த அளவுக்கு நிறையா வெற்றி படங்களை இயக்குனது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐயாவிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு தமிழ் மிக்க ஆர்வலர். அதுக்காக என்னுடைய நன்றியை சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். வாழ்க்கைங்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அப்படின்வாங்க. லேசாக பிடிச்சா பறந்து போயிடும், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா செத்து போயிடும் அப்படின்வாங்க. அதனால் இலகுவாக பயன்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மன ஆறுதலுக்காக இருக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா நாம் மண்ணில் வாழ்கிற நாட்களை விட பிறர் மனதில் வாழ்கிற நாட்கள் தான் ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை, மகத்தான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வந்து ஒரு நாத்தியவாதி, பகுத்தறிவு சிந்தனை பெரியாருடைய கொள்கையில் அது வேணும். ஏன்னா மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுருவோம். நல்லா கும்புறது தப்பு இல்லை. ஒரு ஆள் பெருமாவிலில் சுண்டல் வாங்கி தின்றுட்டு அப்படி அங்கே உள்ள எதிர்த்தாப்பில் உள்ள செவத்தில் தொடச்சார். வெளியே போய் தொடச்சிட்டு கையில் சுமல் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி 2 கையிலையும் அப்படின்னு மோந்து வைத்தார். மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு 4 தடவை அப்படின்றார். பக்கத்தில் ஒரு 15 பேர் கூட்டிட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு போலடா, தனியாக போய் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி வந்து 4 பத்தி குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டுட்டான். அடுத்து வந்து பேரவே வச்சுட்டான். வச்சுட்டு சூடம்னு சொல்லி 3வது வருஷம் அந்த பக்கம் வராரு. பெரிய கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி. அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, வேடிக்கையாக சொல்கிற விஷயம் இல்லை, சிலர் அப்படித்தான் செஞ்சுருவோம். கோயிலுக்கே போய் பாருங்களேன், பெரிய கூட்டம், ஒரு சாமி கும்பிடுன்றாரு. ஐயா உங்களை சாமியை பார்க்க உடனே பார்க்க முடியாங்க, 50 ரூபா கட்டணம் கொடுங்க, 2 மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம். நான் ரொம்ப வேகமாக பார்க்கணுங்க, அப்போ 100 ரூபா விடுங்க, ஒரு மணி நேரத்தில் காட்டுறோம். உடனே பார்க்கணும், 500 ரூபா விடுங்க அப்படின்ட்டு சாமி இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன், இந்தா பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாமி வரைச்சிட்டு ஒரு அளவுக்கு ஆன்மீகத்தில் அப்படி போயிடுச்சு. அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சாமியாரை வேனில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. போன வேனு தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. உள்ளே யாகம் வளர்த்துருக்கான். பற்றி அது வேனில் இல்லை, எலக்ட்ரானிக் பொருள் டீசல் எடுக்கிறாதா. பஸ்ஸு போயிட்டே இருக்குது, ஒரு ஆள் ஓடியாந்துக்கிட்டே இருக்கார். யோ பஸ்ஸு கிளம்பில வர மாட்டியா, எருவு மாட்டு மாதிரி வாயா போயிட்டே இருக்க, ஓடியாந்துக்கிட்டே இருக்கேன். கையை பிடிச்சி டப்புன்னு தூக்கி உள்ளே விட்டார். கரெக்ட் டைத்துக்கு வரமியா. அது உள்ளே ஏறினவே சப்புன்னு வர ஒரு இருக்குண்ணா. ஏன்னா நான் கடலைப்பொரு இப்போ வியாபாரம் பார்த்துக்கிட்டே ஓடியாந்து என்னையாரா உன்னை உள்ளே தூக்கி விட்டது. அவன் அளவுன்ட்டு ஓடியாந்துருக்கான்.
ஏறதுக்கு தவறாம போல் மாற்றியே பண்ணி போடுவாங்க. நம்மளா நினச்சிக்கிட்டுறது. இன்னும் நிறைய இடத்துல பாருங்களேன், ஒரு உதவி செய்கிற கூட அதில் விளம்பரத்தை பார்க்கணும். 5000 ரூபா அன்பளிப்பு தர்றதுக்கு 5 லட்ச ரூபா செலவழிச்சு விழா நடத்துவாங்க. நடக்கும். அதை விட டீப்ளேட், எங்கள் ஊர் மாரியம்மன் அரசு விட்டு மாரியம்மன் திருவிழா ஒரு டீப்ளேட் இருக்கும். அதில் ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார், தானப்பை முதலியார் பேரன் ஆறுமுக பிள்ளை அவர்களுடைய வாரிசுகாய நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த டீப்ளேட்டை உபயோகமாக வழங்கிறோம். எங்களுடைய நிரந்தர மோதி 3வது குறுக்கு சேர்ந்து 4வது ஐயர் சேர்ந்து அப்படின்னு போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படின்னு செல் நம்பர் போட்டிருக்கேன். வெளிச்சத்தை காணும். பூராத்தையும் அழிச்சிட்டு 40 ரூபா டீப்ளேட்டில் 100 ரூபாய்க்கு பெயிண்டில் எழுதியிருக்கானையா. இந்த உதவியை செஞ்சேன்னா நீ செய்யாமல் வந்தனா செவனேண்டு. அதான் சிலர் சென்ம புத்தியை செருப்பு கொண்டு அடித்தா கூட போகாது அப்படின்றாங்க. அவன் திருந்த மாட்டேன், அடுத்தவனு திருந்த விட மாட்டாங்க. அது ஒரு கோஷ்டி. ஒரு ஆள் பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடு போல ரோட்டில் இருந்த புல்லை புறா பிடிங்கி தின்றுருக்கேன். என்ன செய்வேன்? அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா, எப்பா அப்படி பசிங்க, நான் என்ன செய்யுது? அட பாவமே, அதுக்காக புல்லை வாப்பா தும்ப வாப்பா என் வீட்டுக்காது வா அப்படின்னா ஆசையாக போனேன். இப்படி ஒரு தர்ம கருத்தாக இருக்காளே, போய் ஏப்பா அப்படி அங்கே போய் புல்லை தின்று எங்கள் தோட்டத்தில் இதை தின்னு அப்படின்ட்டு யாரு அங்கே சாப்பாடு கொடுக்க போகணும்னு சொல்லி ஆவலா போயிருக்கி அந்த தோட்டத்தில் புல்லை கூட அதை அவன் திங்க மாட்டானா? இந்த உதவி நம்ம கேட்டோமா பின்னிடுவாங்க. இது இயல்பாக உள்ள குணம். சிலர்லாம் மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கம்னு காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் திவால்னா இப்போ இருந்தே பட்டினியாக கிடக்கணும், எழுத்து வாங்கணும். சாப்பிட்றது அப்படி வருது. அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலையை வச்சு இட்லியை கரண்டிலாம் எடுத்து வைக்க கிடையாது, அப்படி சட்டியோட கவுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 65 இட்லியை வச்சுட்டாங்க. அந்த ஆளுக்கு வந்துச்சு ஒரு கோவம், உங்கள் வீட்டு கோவம் எங்கள் வீட்டுக்கு கிடையாது. ஆனால் மடனாமா ஏன்னா ஆப்பிரிக்கா காட்டணும்னு பார்த்தியா? ஏமா 65 இட்லியை வச்சுருக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுவான்? ஒரு இட்லி எடுமா அப்படின்னு இருக்கான். அட பாவி, 64 திங்கிற அந்த ஒன்றை திங்க மாட்டியாடா, இதில் ஒரு பில்டப்பா. அந்த அம்மா என்னமோ நினச்சி பயந்து இருக்கு, ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வசனம் பேசிட்டான் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ சில வீட்டில் சாப்பாடு போட்டுன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட அப்படின்னா பார்க்குறேன் மொத்தமே 4 பேருக்கு தான் இருக்குது, அது எப்படி மிச்சம் வைப்போம்? இன்னும் சில வீட்டில் சொல்லுவாங்க, கேட்டு சாப்பிடுங்க, சும்மா கேட்டு சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிடு, நீயா திண்டு புறாதரா பூராத்தி அப்படின்றது. கணவர் சாப்பிட்ட தட்டில் தான் பெண்கள் சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா தட்டு கழுவுற செலவு மிச்சம், ஒரே தட்டு கழுவுனா போதும். இன்னொன்று புழு வச்சு பாய்ச்ச விழுந்தா கூட அவன் செத்து போய் நம்ம பொழைச்சிக்கலாம். இது 2வது ஒரு அர்த்தம். இது பல பேர் தெரியாது. சரி இருக்கட்டும். சில பள்ளிக்கூடத்தில் பாருங்களேன், ஒரு வாத்தியார் என்ன செஞ்சார், பையனை கூப்பிட்டு சத்துன்னு அடித்து தூக்கி போட்டு மீச்சு சட்டை கழிச்சு 15 நிமிஷம் அடிச்சிருக்காரு. அன்பா இருக்க கற்றுக்க அப்படின்னு இருக்காரு. அது இத்தனை அடி அடிச்சுட்டு அன்பா இருக்க எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்புறம் மதுவை குடிக்கக்கூடாது, மாணவர்கள் மதுவை குடிக்கிற ஸ்மோக் பண்ணக்கூடாது. 3/4 மணி நேரம் பாடம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு, குமார் சாருக்கு ஒரு வாய்ட் சீரட் வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்காரு. அதுக்கு சொன்னா நான் சொல்லாச்சேன்னா, ஒரு ஆள் அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருந்தார். அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய செருப்பு அருந்து போச்சு. அருந்து உடனே கிட்டுக்கிட்டு பார்த்துட்டு செருப்பு எங்கே போடுறது அப்படின்னு நண்பர் வீடு பக்கத்தில், இது கிடக்கட்டும் நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், போடுறா உள்ளே கூட போடுறா போயிட்டார். மறுபடியும் 1 வாரம் கழித்து அதே வேளை அவங்க தகப்பனார் இறந்து போய் அந்த பக்கம் சுடுகாட்டுக்காக தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நல்ல மழை, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அதே நண்பர் விட்டுட்ட, டேய் பாடி உங்களை வச்சுட்டு போகிறேன்டா, நாளைக்கு வந்து வேணா அடக்க முடியும். சிச்சி புணத்தை எடுத்து வெளியே போடு, சி கர்மத்தை. அப்போ செருப்புக்கு கிடைச்ச மரியாதை கூட இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம். அதுக்கு நான் இருக்கிற போது மதிப்பான சொல்லி இல்லாத போது தூற்ற ஆரம்பிச்சிருவான். அதாவது வாழ்க்கையில் வந்து இப்போ காலை சாப்பாடை கன்னியாகுமரியில் சாப்பிட்டு மதிய சாப்பாடை மலேசியாவில் போய் முடிச்சுட்டு இரவு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இங்கிலாந்து போகிற அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு, ஆனால் மனித நேயம் பெருகலை அப்படின்றக்கா சொல்கிறது. அதனால் நான் வாழ்க்கை என்பது ரொம்ப கொஞ்சம், அதில் நல்ல வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதனால் இந்த நல்ல வாழ்க்கை கொஞ்சமான வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்வோடும் நட்பு பாராட்டி அன்பு குலுக்கி வாழ்கிற வாழ்க்கை உகந்த வாழ்க்கை அப்படின்றது சொல்லி உங்களுடைய மன இறுக்கத்தை போக்குவதற்கு இந்த அசத்து நிகழ்ச்சி கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வெல்டன். பேர் வைக்கும்போது கண்ணங்கரையன் இருப்பா, அவனுக்கு தங்கப்பாண்டியன் பேர் வச்சுருப்பாங்க. கண்ணு ஒரு கண் இருக்காது, அவன் கமலக்கண்ணன் பேர் வச்சுருவாங்க. இப்படி வந்து நம்ம ஊரில் இந்த விபத்து நிறைய இடங்களில் நடக்கும். ஆனால் முத்துக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் தெரியல, முத்துன்னே பேர் வச்சுருக்காரு. உண்மையிலேயே அவர் ஒரு முத்து. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு சொத்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும். அது முத்து கூட வந்து தனியாக கிடந்தால் தப்பாக இருந்து இந்த அஸ்தபகுதி யாரில் வந்து அதை கோர்த்து கோல்டு கலந்த ஒரு முத்துவாக அவர் இருக்கார். அவருடைய எல்லா ஜோக்குலையும் நான் ரசிப்பேன். இந்த சாப்பாடு விஷயம் இல்லைங்களேன், நானும் கூட ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, பெண்ணடிமையை பற்றியெல்லாம் பேசினாலும் கூட
நம்ம சாப்பாட்டை மிச்சம் வச்சதை நம்ம சம்சாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான புதுசில். அப்போ நான் வந்து என் சம்சாரத்திட்ட, நீ வந்து நான் வரட்டுன்னு வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்ற அப்படின்னேன். அது சும்மா ஒரு பேச்சுக்காக. ஆமாம் வேறு என்ன அப்படின்னா, இல்லை அதான் சொல்கிறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணி நான் சாப்பிட்ட தட்டில் தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கிடையாதுங்க, நான் சாப்பிட்டேன், நீங்கள் எப்போ வரீங்களோ அங்கே தட்டில் சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற பெண்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகி, நீங்கள் சரவண பவனில் சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, நான் வந்து இங்கே பர்கர் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க டேஸ்ட்டே மாறி போயிட்டுருக்கு. அதனால் இது வந்து இனிமேல் பெண்கள் வந்து அந்த பழைய தட்டை தேடுவாங்கிற பயமெல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. முத்துவை பாதுகாத்து நீங்கள் அவரை வச்சுருக்கணும். அது வந்து உங்களுடைய நிகழ்ச்சிக்காகவும் உங்களுடைய கம்பெனிக்காகவும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப வலியோடு இருக்கானுங்க. எங்கே போனாலும் வலி இருக்குது, எந்த நாட்டுக்கு போனாலும் வலி இருக்குது. அந்த வலியெல்லாம் மறந்து சற்று நேரம் சிரித்து அந்த கவலைகளை மறப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறவர் முத்து. அவர் வாழ்க வாழ்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குனர் மணிவண்ணன் சார் அவர்களுக்கும் வணங்கி, சார் நிகழ்ச்சிக்கு போகலாங்களா சார்? அவசியம் போகலாம். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆஸ்து போகிறீங்க சார்? அமைதிப்படை திரைப்படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரும் இயக்குனர் சாரும் ஒரு வசனத்தை பேசியிருப்பாங்க. அந்த வசனத்தை இப்போ நம்ம பேசலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ், உடனே ஆசுத்துங்க. நன்றிங்க சார். ஏனப்பா ஆறடி உரசமாக இருக்கிறேன், கொஞ்சம் தேங்காய் பொறுக்கிறது வெக்கமாக தெரியல. ஆனால் தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தான் இருக்குண்ணா. ஏன்னா இந்த அளவுக்கு பேசுகிற நாய்க்கு இந்த மாதிரி வெளியில் போட்டுருக்கிறேன். ஆமாங்க, நேற்றுக்கு தேங்காய் பொறுக்கும் போது நாய்க்கு நமக்கு ஒரு சட்டை நாய் ஜெயிச்சிருச்சாக்கு. இல்லை நான் கொண்டு போட்டேனுங்க. நான் முன்னேறணும்னா நான் என்னங்க மனசு இல்லைங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறேங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பேசுகிற நீ ஒன்று பண்ணு, நீ நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துக்கோ. இந்த என்ன கர்மாந்திரமெல்லாம் சொல்லி இல்லை, இதெல்லாம் சொல்லி போடு, கடைசியில் பேசி போடு, கடைசியில் கைதட்டல நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நமக்கு ஒரு 500 ரூபா வேணுங்க. என் காசோட அருமை தெரியாமல் பேசுகிறானுங்க. எனக்கு தெரியுங்க. ஏடா இதெல்லாம் முடியிற காரியமாக்கு. நான் முடிகள் நினைச்ச கட்டி தானங்க தாமசால் எடிசல் கரெக்டை கண்டுபிடிச்சாரு. முடியாத நினைச்சனால தாங்க நம்மால் இன்னி நிலாசோரியே ஊட்டிட்டு இருக்காரு. சரி கண்ணு, போய் பட்டு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு நம்ம கட்சியில் வந்து சேர்ந்து போடு. நன்றி. வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட். மணிவண்ணன் சார், இந்த படத்தில் அந்த கேரக்டர் உங்களுக்காகவே நீங்கள் எழுதினீங்களா, இல்லாட்டி வேற யாரையாவது தேடி சரியாக கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் பண்ணீங்களா சார்? அதில் இந்த கதாபாத்திரம் இருக்குது. எனக்கு அந்த நடிப்பில் ஒரு பெரிய ஆர்வம் அப்போ இல்லை, உண்மையிலே இல்லை. ஆனால் யாரும் சரியாக அந்த டைமிங்கில் சொல்லாதனால சத்யராஜ் தான் வந்து, தலைவர் நீங்களே இதை பண்ணுங்க அப்படின்னாரு. ஆகவே நான் வந்து சத்யராஜ் நடிகராகிறதுக்கு பெரிய உதவி செஞ்ச மாதிரி, நான் நடிகராகிறதுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சவர் சத்யராஜ் சார் தான். அவர் தான் எனக்குள்ளே இருக்க ஒரு நடிகனை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அதில் சில சீனு ஒன்றுமே இல்லை சார். அந்த அண்டர்வருக்காக சண்டை போடுவீங்க. என்னென்னா நேற்று வந்தவன் இவன்லாம் வந்து அண்டர்வர் எடுக்கிறான், கண்டித்து வைக்கணும்னு. இதெல்லாம் எழுதினதா இல்லாட்டி அந்த இடத்துல டெவலப் பண்ணதா? இல்லை, அது கதை சொல்லும்போது இருந்ததுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லைஃப் கேரக்டரில் வச்சு தான் நம்ம படம் பண்ணுறதுனால இந்த ஸ்க்ரீன் பேப்பருங்கிறது பெரும்பாலும் நாங்கள் கொண்டு போகிறதே இல்லை. கதை சொல்லும்போது மனதுக்குள்ளே ஒரு ஒன்லைன் ஆர்டர் இருக்கும். அந்த ஒன்லைன் ஆர்டர்லேயே அந்த சீனுடைய துவக்கம் எண்டு எல்லாமே அதில் இருக்கும். அதை அங்கங்கே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்குவோம். லென்த் அதிகமாகாமல் பார்த்துக்குவோம். நீங்கள் தான் நம்ம படத்தில் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம், பண்ணிருக்கேன். அதனால் அப்படியே டைலாக் எல்லாமே அப்படியே போகிறது. அப்போ எல்லாம் சொல்லிக்குவாங்க, மணிவண்ணன் சார் பெரிய கில்லாடி, அவர் ஸ்க்ரீன் பேப்பரே இருக்காது சார், பிச்சு தெரிவாருன்னா அதெல்லாம் ஃப்ராடு. இல்லை, ஏற்கனவே நம்ம கதை சொல்லும்போதே நமக்குள்ளே அந்த டைலாக்கு, அந்த மாடுலேஷனு, அந்த பொசிஷனு எல்லாமே நினைவில் இருக்கிறதுனால பேப்பர்லாம் போய் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. அதை மற்றவங்க பார்க்கும்போது அவரெல்லாம் ஸ்க்ரீன் பேப்பர் எல்லாமே எடுப்பார் சார் அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு புகழ்ச்சி நம்மளுக்கு. ஆனால் அது படம் ஓடலின்னு வைங்க, அப்படியே உள்ட்டாவாயிடுவானுங்க. எனக்கு தெரியும் இந்த படம் ஊற்றிக்கணும்னு. எனக்கு போகும்போது ஏதோ சீன் பேப்பரு டைலாக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதான் அப்படியே போவானுங்க. வாய்க்கு வந்தது சொல்லி எடுப்பானுங்க. அப்புறம் எப்படி ஓடும் அப்படின்னு அதை சொல்லுவோம். படம் ஓடிச்சுன்னா அவருக்கு இல்லாடிங்க, அவர் சீன் பேப்பரே கிடையாது, அவர் வாட்டு போவார், எடுப்பார், இட்டு தடங்க அப்படிம்பா.
இவன் நம்ம சினிமாவில் தான் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லுவானே. அதனால் நான் இவனுங்களுடைய தாக்குதலேருந்து தப்பிச்சே அப்படியே தலைமறைவாக போய் வாழ வேண்டியது. வெல்டன் சார். அப்புறம் என்னுடைய வாய்ஸ் ஒரு சிறப்பாக பேசுகிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க மலையாள கலைஞர்கள். அவங்க வந்து இதற்குனே வந்து ஒரு கலாசாலைகள் நிறுவி அதில் பயிற்சி கொடுத்து அந்த மாதிரி மிமிக்ரி இதிலேருந்து வந்தவங்க தான் திலீப், அதுலேருந்து வந்தவர் தான் ஜெயராமன், அப்படி நிறைய கலாபவன் மணி, இவங்கெல்லாம் வந்து அதுலேருந்து தோன்றி வளர்ந்தவங்க. ஆகவே அந்த மக்களினுடைய மனோபாவமே அதை வந்து ஒரு விளையாட்டாக ஒரு வேடிக்கையாக ஏற்றுக்கொள்ளணுங்கிற மனோபாவம் இருக்குது. நாம் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ்னு நாமளே நினச்சிக்கிட்டு என்னுடைய குரலில் நீ பேசுகிறதா அப்படின்னா, உன்னுடைய குரலில் ஒருத்தர் பேசுகிறாருனால உனக்கு சமூகத்தில் மரியாதை இருக்குதுன்னு அர்த்தம். பேசுகிறவங்களுக்கான மரியாதை மட்டும் இல்லாமல் எந்த குரல் பேசப்படுதோ அந்த குரலுக்கான மரியாதையாகவும் நாம் அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரித்தா தான் நாம் திறந்த மனதுடைய கலைஞர்களாக இருப்போம். அடுத்த தலைமுறை கலைஞர்கள்லாம் வந்து அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாயபுளாக பண்ணுறது தான். இவங்களும் வேறு வேறு கான்செப்டுகளுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். இல்லைன்னா இவங்களும் அரைச்சமாகவே அரைச்சிட்டுப்பாங்க, சினிமாவும் அரைச்சமாகவே அரைச்சிட்டுங்க. அப்புறம் எல்லாருமே பழைய மாவாக இருக்கிறனால அப்புறம் எல்லோரும் சப்பாத்தி சாப்பிட போகிறாங்க. இது ஒன்று. ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி 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 வணக்கம். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கானுங்க நாங்க